வணக்கம் டெக் தமிழா. இன்றைக்கி இந்த Infinix S4 என்கிற இந்த புதிய ஸ்மார்ட் ஃபோனோட அன்பாக்சிங், முதல் பார்வை மற்றும் கேமரா சாம்பிள்ஸ் பார்ப்போம். இந்த ஃபோனோட விலை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். சில வாரங்களுக்கு முன்னாடி இந்த Infinix Smart 3 Plusன்னு ஒரு ஃபோன் கொண்டு வந்தாங்க. அதோட வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன், லிங்க் இங்கே இருக்குது. இப்போ இந்த புதிய S4 லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனில் 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. 32 மெகா பிக்சல் இருந்தால் மட்டும் நல்லா செல்ஃபி வருமா? சாம்பிள்ஸும் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி மற்ற விஷயங்களும் பார்த்துடலாம். 4000 mAh பேட்டரி, பின்பக்கம் ட்ரிபிள் கேமராவும் இதில் இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் டெக் தமிழா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க மற்றும் இந்த பெல் ஐக்கானையும் அழுத்துங்க. பாக்ஸுக்குள்ளே Infinix S4 ஸ்மார்ட் ஃபோன் எங்கிட்ட இருக்கிறது இந்த ப்ளூ கலர் வேரியண்ட். இது பர்பிள் மற்றும் கிரே கலர்லேயும் கிடைக்குது. கலர் நல்லா பண்ணியிருக்காங்க. ப்ளூவில் கீழ்ப்பக்கம் பிளாக் கலர் கிரேடியன்ட் இருக்குது. ஒரு கிளிட்டர் டஸ்ட் ஷேடிங்கும் இருக்குது. சில டாக்குமெண்ட்ஸ், ஸ்க்ரீன் கார்டு, டிரான்ஸ்பரண்ட் பேக் கேஸ், 10 வாட்ஸ் சார்ஜர், மைக்ரோ USB கேபிள், பின் இருக்குது. ஸோ இந்த கலர் ஷேடிங் எப்படி இருக்குது? லைட்டாக ஒரு மினுக்கியாக இருக்குது இந்த கிளிட்டர். பின்பக்கம் ட்ரிபிள் கேமரா, LED ஃப்ளாஷ், ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர், பின்பக்கமும் கிளாஸ் பாடி தான். மேல் பக்கம் ஸ்மூத்தாக இருக்குது. கீழே ஆடியோ போர்ட், மைக்ரோ USB போர்ட் மற்றும் ஸ்பீக்கர். ரைட் சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன்ஸ். லெஃப்ட் சைடில் சிம் ட்ரை. இதில் 2 சிம் மற்றும் டெடிகேட்டட் மைக்ரோ SD கார்டு போடலாம். டூவல் வோல்டேஜ் சப்போர்ட் உண்டு. 7.9 mm திக்னஸ், 155 கிராம்ஸ் வெயிட் இருக்குது. ஃபோனை பவர் ஆன் பண்ணலாம். தமிழ் லாங்குவேஜ் சப்போர்ட் இருக்குது. ஃபேஸ் அன்லாக் இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் உண்டு. 6.21 இன்ச் டிஸ்பிளே, HD+ ரெசல்யூஷன், 2.5D கிளாஸ், பின்பக்கமும் கிளாஸ் பாடி தான். 19.5:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ, வாட்டர் ட்ராப் நாச் ஓடி வருது. 500 நிட்ஸ் பிரைட்னஸ், 1300:1 கான்ட்ராஸ்ட் ரேஷியோ இருக்குது. நாச் ஹைட் பண்ணுற செட்டிங்ஸ் இருக்குது. ரீடிங் மோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் உங்களுக்கு இந்த மோடில் வேண்டிய ஆப்பை நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆப் ஓப்பன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ரீடிங் மோடுக்கு போயிடும். ஐகேர் மோட்னு தனியாகவும் கொடுத்துருக்காங்க. ஒரு டீசெண்டான ஒரு டிஸ்பிளே இந்த பட்ஜெட்டுக்கு. ஆண்ட்ராய்ட் பை பேஸ் பண்ணி அவங்களோட கஸ்டம் SOS UIயில் இது ரன் ஆகுது. நேவிகேஷன் கீ பேக் அண்ட் மெனு பொசிஷன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நேவிகேஷன் ஜெஸ்டர் ஆப்ஷனும் இருக்குது. ஸ்மார்ட் பேனல்னு குயிக்காக நீங்கள் ஆப்பை ஆக்சஸ் பண்ணதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் உங்களுக்கு தேவையான ஆப்ஸை நீங்கள் ஏற்றிக்கலாம். 3 ஃபிங்கர் ஸ்க்ரீன்ஷாட், ஃப்ளிப் டு மியூட், லிஃப்ட் டு வேக், டபுள் டேப் டு வேக் ஆர் க்ளோஸ் ஸ்க்ரீன், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் இருக்குது. FM ரேடியோ இருக்குது. கால் ரெக்கார்டிங் ஆப்ஷன்ஸ் உண்டு. சென்சர் பொறுத்த வரைக்கும் தேவையான பேசிக் சென்சர்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த ஃபோன் மீடியாடெக் ஹீலியோ P22ல் பவர் ஆகுது. இப்போ பல என்ட்ரி லெவல் ஃபோன் இந்த ப்ராசஸரில் பண்ணுறாங்க. சில நாட்களுக்கு முன்னாடி நான் ரிவ்யூ பண்ணின Oppo A1Kலையும் இந்த ப்ராசஸர் தான் இருந்தது. 3GB RAM மற்றும் 32GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி டெடிகேட்டட் மைக்ரோ SD கார்டு இருக்கிறதுனால கார்டு போட்டு நீங்கள் ஸ்டோரேஜ் இன்க்ரீஸ் பண்ணலாம் வேணும்னா. கேஷுவல் கேம்ஸ் விளையாடலாம். PUBG விளையாடலாம், ஆனால் லோ கிராஃபிக்ஸ் செட்டிங்ஸில். நார்மல் யூசேஜுக்கு, அதாவது வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், யூடியூப்பில் வீடியோ பார்க்க, கால், ப்ரௌசிங், இதுக்கெல்லாம் பிரச்சனை இருக்காது. 4000 mAh பேட்டரி இருக்குது. இந்த ப்ராசஸர் மற்றும் 720p ரெசல்யூஷனில் நல்ல பேட்டரி லைஃப் எதிர்பார்க்கலாம். கேமராவுக்கு வருவோம். ட்ரிபிள் கேமரா செட்டப். பின்பக்கம் ஒரு 13 மெகா பிக்சல் மெயின் கேமரா, f1.8 அப்பர்ச்சர், 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் லென்ஸ், 120 டிகிரி ஃபீல்ட் ஆஃப் வியூ வருது. 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சிங் கேமரா. செல்ஃபிக்கு 32 மெகா பிக்சல் AI கேமரா, f2.0 அப்பர்ச்சர் ஓடி. கேமரா மோடில் போர்ட்ரேட் மோட் அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் இருக்குது. AR ஷாட்னு AR ஸ்டிக்கர் ஆப்ஷனும் இருக்குது. 1080p வரைக்கும் நீங்கள் வீடியோ எடுக்கலாம். ஸ்லோமோ ஆப்ஷன் கிடையாது. கேமரா சுமார் ரகம்தான், பெருசாக சொல்கிற அளவுக்கு இல்லை. எட்ஜ் டிடெக்ஷன்லாம் பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக இல்லை. ஸோ இதான் Infinix S4ஓட முதல் பார்வை. ஸோ இந்த ஃபோனை பற்றி உங்களோட கருத்துக்கள் எதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் டெக் தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது லட்சுமிராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு.